Welcome to Learn with Invent Circuit Analysis Laboratory. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து Thevenin's theorem, Norton's theorem பத்தி பார்க்க போறோம். So Thevenin's theorem and Norton's theorem படிக்கிறதுக்கு முன்னாடி linear and non-linear circuits பத்தி பார்த்தலாம். So linear circuits னா என்னது அப்படினு கேட்டிங்கனா ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ல வந்து இன்புட் வேல்யூஸ்க்கு தகுந்தாப்ல அவுட்புட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுனா இட் இஸ் a linear circuit. இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகணும், இன்புட்டை டிக்ரீஸ் பண்ணும்போது அவுட்புட் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் இட் இஸ் a linear circuit. This is an example of a linear circuit. ஸோ எதுக்கு நம்ம இந்த linear circuit பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Thevenin's theorem வந்து based on the linear circuit. ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் லீனியராக இருந்துச்சுன்னா அதை வந்து எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டாக இருந்தாலும் வந்து அதை வந்து சிம்பிளிஃபைட் சர்க்யூட்டாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ Thevenin's தியரமை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்க போகுது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இந்த சிம்பிள் சர்க்யூட்டே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் a basic example of Thevenin's theorem, அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டை எப்படி சிம்பிளிஃபைட் சர்க்யூட் யூஸிங் Thevenin's தியரமாக பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு சர்க்யூட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் a basic electric circuit. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது which has 24 volts, resistance R1 12 kilo ohms, resistance R2 9 kilo ohms, resistance R3 4 kilo ohms, ஒரு load RL which is 5 kilo ohms. ஸோ இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம சிம்பிளிஃபைடு சர்க்யூட்டாக மாற்ற போகிறோம். அதில் வந்து VTH வந்து Thevenin's வோல்டேஜ், RTH வந்து Thevenin's ரெசிஸ்டன்ஸ், RL வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஃபாலோயிங் ஸ்டெப்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ Thevenin's theorem பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம சர்க்யூட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து RTH, அதாவது Thevenin's ஈக்குவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கிவன் சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து RTH கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ RTH கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம லோடு ரெசிஸ்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ லோடு ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் we have to short circuit the voltage source. ஸோ வோல்டேஜை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ R1 வந்து அதே வேல்யூ தான், R2 வந்து அதே வேல்யூ தான், R3 வந்து அதே வேல்யூ தான். ஸோ இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் which is R Thevenin. ஸோ R Thevenin கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டர்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் R1 and R3 are connected parallel. R1 and R3 வந்து starting at the same node and ending at the same nodeாக இருக்கிறதுனால they are parallel. ஸோ இந்த parallel இருக்கிற இந்த R1 R3 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த R1 R3க்கு வந்து இந்த R2 ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ the formula for RTH is R1 parallel R3 plus R2. ஸோ ஃபர்ஸ்ட் R1 parallel R3 கால்குலேட் பண்ணிடலாம். R1 parallel R3 ஓட ஃபார்முலா R1 into R3 divided by R1 plus R3. நம்மளுக்கு R1 R3 வேல்யூஸ் தெரியும், அதை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். R1 parallel R3 ஓட வேல்யூ வந்து 3 kilo ohms. நெக்ஸ்ட்டு parallel ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட சீரீஸாக இருக்கிற R2 வேல்யூவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து 12 kilo ohms. ஸோ RTH ஓட வேல்யூ வந்து 12 kilo ohms. This is the Thevenin's equivalent resistance. Second step we are going to find the VTH, அதாவது voltage. This is the Thevenin open circuit voltage. ஸோ நம்மளோட சர்க்யூட் எடுத்துக்கிறோம். ஸோ சர்க்யூட் எடுத்துட்டு இது வந்து VTH வந்து இந்த ஓப்பன் சர்க்யூட்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். This is the positive end and this is the negative end. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் தான் VTH. ஸோ VTH calculate பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து V into that is total voltage into R3. இந்த ஓப்பன் சர்க்யூட்டுக்கு ஓப்பன்
சர்க்யூட்டுக்கு எய்தாப்பில் இருக்கிற R3 divided by R1 plus R3. So VTH is equal to voltage source oda value R3 R1 R3 oda values calculate பண்ணிட்டு substitute பண்ணி simplify பண்ணா we get VTH is equal to 6 volts. So Thevenin's open circuit voltage is 6 volts. So அடுத்து third step வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Thevenin's equivalent circuit வந்து draw பண்ண போகிறோம். So RTH வந்து 12 kilo ohms, VTH வந்து 6 volts. So the Thevenin's equivalent circuit is இது VTH வந்து 6 volts, RTH வந்து 12 kilo ohms, RL வந்து 5 kilo ohms. இந்த circuitோட functionality will be equal to the given circuit. ஸோ இந்த ரெண்டு சர்க்யூட்டுமே ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மல்டிசிமில் டிசைன் பண்ணி சிமுலேஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். மல்டிசிமில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க சர்க்யூட், நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற Thevenin's சர்க்யூட் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சிமுலேஷன் பண்ணி இதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் வோல்டேஜ் 1.765 volts across the load. இதே வோல்டேஜ் தான் நம்மளுக்கு Thevenin's equivalent circuitலயும் கிடைக்குது. So the functionality of the circuit remains the same. Hence Thevenin's theorem is verified. Thevenin's theorem பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து Norton's theorem. ஸோ நார்டன்ஸ் தியரமில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ கரண்ட் சோர்ஸ் வில் பி ஆல்வேஸ் parallel to the resistance. This is a complex circuit simplified to a Norton's equivalent circuit with a current source connected parallel to a resistance. நார்டன் தியரம் வந்து எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். So this is a given circuit. இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம simplified formல கொண்டு வர போகிறோம். ஒரு current source, ஒரு resistance connected parallel to it. So first step Norton's equivalent resistance RN வந்து நம்ம calculate பண்ண போகிறோம். So first given circuitஐ வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். So நம்ம Thevenin's theoremல பார்த்த மாதிரியே வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து first நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் வேல்யூஸை எழுதிக்கிறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வந்து RN கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Thevenin's தியரமில் வந்து நம்ம வோல்டேஜ் சர்க்யூட்டை வந்து ஷார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நம்ம இதுலேயும் ஷார்ட் பண்ணிட்டோம். RN கால்குலேட் பண்ணுறதுக்கு R1 அண்ட் R3 ஆர் கனெக்டட் parallel. நெக்ஸ்ட் வந்து இந்த parallel ரெசிஸ்டன்ஸோட R2 வந்து சீரீஸில் கனெக்டடாக இருக்குது. RN வேல்யூ வந்து R1 parallel R3 ப்ளஸ் R2. ஸோ ஃபர்ஸ்ட்டு R1 R3 கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா எழுதிட்டோம். கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா R1 parallel R3ஓட வேல்யூ வந்து 1.5 ohms. ஸோ இது கூட வந்து சீரீஸாக கனெக்டடாக இருக்கிற R2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ R2ஓட ஆட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ வந்து 4.5 ohms. therefore RN is equal to 4.5 ohms. ஸோ RN கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து IN which is current, நார்டன் கரண்ட். ஸோ நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கொடுத்துருக்க சர்க்யூட்டில் வந்து நம்ம லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு Thevenin's தியரமில் வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் விட்டுட்டோம். பட் ஆனால் இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். ஓகே, கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு we have to லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு எல்லா R1 R2 வேல்யூஸ் வோல்டேஜ் வேல்யூஸை லேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற அந்த கரண்ட்டு தான் IN which is நார்டன்ஸ் கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் வந்து பார்க்க போகிறோம் which is RT. ஸோ RT பொறுத்த வரைக்கும் இதை ஷார்ட் பண்ணிட்டதுனால R2 and R3 are parallel which is in series with R1. So R2 parallel R3 plus R1. So corresponding values of R2 and R3 substitute பண்ணுறோம். So R2 parallel R3 is 2 ohms. Next series connected இருக்கிற R1 value substitute பண்ணுறோம். Therefore R2 parallel R3 plus R1 is equal to 4 ohms. இது வந்து total resistance across the circuit. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 4 ohms. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து IT,
அதாவது டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் தட் இஸ் V1 divided by RT. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 12 volts, total resistance 4 ohms, therefore IT வந்து 3 amps. இந்த IT வந்து எங்கே ஃப்ளோ ஆகும் சர்க்யூட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து R1க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகும். இதோட வேல்யூ தான் 3 amps. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா R2க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற இந்த கரண்ட் வேல்யூ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா வந்து IN which is Norton current, I total current into R3 divided by R3 plus R2. ஸோ நம்மளுக்கு இந்த மூணு வேல்யூஸுமே தெரியும். ஸோ மூணு வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணால் we get IN is equal to 2 amps. So Norton's short circuit current is equal to 2 amps. Next is third step வந்து இப்போ Norton's equivalent circuit வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு IN அதாவது Norton current and RN Norton's resistance கிடச்சிருச்சு. ஸோ RN வந்து 4.5 ohms, IN வந்து 2 amps. So the Norton's equivalent circuit is IN 2 amps, RN 4.5 ohms. இதுக்கு அக்ராஸாக இருக்கிற லோடு வந்து 10 ohms. Simplified form of this circuit. ஸோ எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி சிம்பிளிஃபைட் ஃபார்மில் யூஸிங் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதோட ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து நம்ம மல்டிசிமில் டிசைன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ இது வந்து கிவன் சர்க்யூட். இது வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற நார்டன் சர்க்யூட் நம்ம இப்போ டிசைன் பண்ணுது. ஸோ இதை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை வந்து கரண்ட் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்போயுமே லோடுக்கு அக்ராஸாக சீரீஸில் தான் நம்ம மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணணும். கரண்ட் வந்து 620 milliamps. ஸோ இது வந்து நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ இதுலேயும் கரண்ட் பார்த்தீங்கன்னா 620 milliamps. ஸோ நார்டன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட் யூஸிங் அ சர்க்யூட் டிசைன். ஃபர்தர்மோர் சர்க்யூட் டிசைனை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீப் கோடிங் வித் இன்வென்ட், கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். Thank you.